பாலக்கோடு சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் கே.பி. அன்பழகன் வேட்புமனு தாக்கல். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் அதிமுக வேட்பாளர் கே.பி. அன்பழகன் நிர்வாகிகளுடன் ஊர்வலமாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்தார். தமிழகம் முழுவதும் வரும் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. அதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 30ஆம் தேதி முதல் நடந்து வருகிறது. வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாளான இன்று பல்வேறு கட்சிகளை சேர்ந்த வேட்பாளர்களும் சுயேட்சை வேட்பாளர்களும் தனது ஆதரவாளர்களுடன் வேட்புமனு தாக்கல் செய்தனர். பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் கே.பி. அன்பழகன் நிர்வாகிகளுடன் ஊர்வலமாக சென்று பாலக்கோடு வட்டாட்சியர் அலுவலகத்தில் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் செல்வியிடம் தனது வேட்புமனு தாக்கல் செய்து உறுதிமொழி எடுத்துக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாலக்கோடு தொகுதியில் சட்டமன்ற தேர்தலில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று மீண்டும் 6வது முறையாக வெற்றி பெறுவேன் என்றும், தமிழகம் முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் அமோக வெற்றி பெற்று கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையில் தமிழகத்தில் மீண்டும் அம்மா ஆட்சி அமையும் என தெரிவித்தார். வேட்புமனு தாக்கலின் போது அதிமுக, பாஜக, பாமக, அமமுக, தமாக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் சார்பாக பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியுடைய வேட்பாளராக எங்களுடைய கழகத்து பொதுச் செயலாளர், முன்னாள் தமிழகத்துடைய முதலமைச்சர், முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர், நாளை தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய அண்ணன் எடப்பாடியாருடைய அனுமதியோடு இன்று நாமினேஷன் செய்யப்பட்டது. அதே நேரத்தில் தருமபுரி மாவட்டத்தில் 5 சட்டமன்ற தொகுதிகள், அதில் 3 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுகின்றோம், 2 பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக போட்டியிடுகின்றோம். ஆக 5 சட்டமன்ற தொகுதிக்கு சேர்ந்தவர்கள் இன்றைக்கு 6/4/2022 ஒரே நாளில் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்றோம். இந்த தருமபுரி மாவட்டத்தை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் சார்பாக போட்டியிடுகின்ற 5 வேட்பாளர்களும் வெற்றி பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது. இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்று இதன் மூலம் தமிழகத்துடைய முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் வருவதையும் எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற ஆர்வத்தோடு மக்கள் இருக்கிறார்கள். 210 தொகுதிக்கு மேலாக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.